शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। द्वितीयं वासनाक्षयप्रकरणम्। अथ जीवन्मुक्ति साधनं निरूपयिष्यामः. இரண்டாவது பிரகரணம் ஆரம்பிக்கப்படுது. இந்த வரைக்கும் ஜீவன் முக்தியோட ஸ்வரூபம் நிரூபணம் ஆயிடுச்சு, ஸ்வரூப நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்கு பிரமாணம் எல்லாம் காமிச்சிருக்க. இப்போ ஜீவன் முக்திக்கு சாதனம் என்னன்னு கேள்வி. சாத்தியத்தினுடைய ஸ்வரூபம், சாத்தியமா இருக்கக்கூடிய ஜீவன் முக்தியோட ஸ்வரூபம் சரியானபடி பிரமாணத்தினால கிரகிச்ச புரிய வச்ச, அதுக்கப்புறம் அதுக்கு சாதனம் என்னன்னு கேள்வி வருது. அதுக்காக அடுத்த பிரகரணம் ஆரம்பிக்கிறது. அத அனந்தரம் ஜீவன் முக்தி சாதனம் நிரூபயாமஹ. இப்போ ஜீவன் முக்தி அடையிறதுக்கு என்ன சாதனம், என்ன உபாயம் கேட்டா ஏதோ ஒரு சுலபமான ஏதோ ஒரு உபாயம் காமிக்கிற மாதிரி அப்படி இல்லை. உற்சாகமா இருக்க என்ன ஒரு சாதனம் இருக்கலாம், அந்த மாதிரி நம்மளால கரகரமா இருக்கக்கூடிய ஒரு சாதனம் ஒன்றும் இல்லை. தத்துவஞான மனோநாச வாசனாட்சயாக தற்சாதனம். தத்துவஞான மனோநாச வாசனாட்சயாக தற்சாதனம். தற்சாதனம் ஏகவச்சன பிரயோகம் பண்ணிருக்கு. தற்சாதனானி சொல்ல வேண்டியதுதானே, மூணு இருக்கு. தத்துவஞான மனோநாச வாசனாட்சயாக விபோஜனம் இருக்கு. அப்போ நியாயமா எப்படி இருக்கும், தத் சாதனானி விபோஜனம் இருக்கணும் இல்லையா? தத் சாதனம் நீ ஏன் சொல்றது ஏகவச்சனத்துல அப்படின்னு கேட்டா, மூணு சேர்த்து சாதனம் அது காமிக்கிறது. மூணு வெவ்வேறு சாதனம் இல்லை, இது ஒரு சாதனம் அது ஒரு சாதனம் அப்படி இல்லை. மூணு சேர்ந்து இருந்தா தான் சாதனம். தனித்தனி இருந்தா அதனால சாதனமா இருக்க முடியாது காமிக்கிறதுக்காக ஏகவச்சனம். மிலித்வா சாதனம், மிலித்வா சேர்ந்துதான் சாதனமா இருக்க முடியும். தவிர தனித்தனியா இருந்தா சாதனமா இருக்காது. உபாயம் தத்துவஞானம், அப்புறம் மனோநாசம், அப்புறம் வாசனாட்சயம். அது என்ன அவரே சொல்ல போறார், மேல வரும். சாதாரண நமக்கு தத்துவஞானம் சொன்னா என்ன தெரியும், தெரியாத விஷயம் இல்லை. மனோநாசம் சொன்னாலும் அந்த பதத்துக்கு அர்த்தம் புரியறது இல்லையா? வாசனாட்சயம் எல்லாமே புரியறது. ஆனா என்ன யோசனைனா, தத்துவஞானம்னா இங்க வந்து தத்துவஞானம் ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு பரோட்ச ஞானம், இன்னொன்னு அபரோக்ஷ ஞானம். ரெண்டும் தத்துவஞானம் தான். தத்துவஞானம் பரோட்ச ஞானமா இருக்கலாம், அபரோக்ஷ ஞானமா இருக்கலாம். என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம்? முதல் கிரந்தம் படிச்ச வரக்கூடிய விவேகம், அதுக்கு அது வந்து பரோட்சம், அனுபவ ரூபமா இல்லை. இப்படி கிரந்தார்த்தம் சம்பிரதாயமா கிடைக்கக்கூடிய அர்த்தம் இது. இது வந்து சித்தாந்தம், இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய ஞானம் பரோட்ச ஞானம். அதுதான் இங்க தத்துவ ஞானம் சொல்லுது, அபரோக்ஷ ஞானம் இல்லை. ஏன்னா அபரோக்ஷ ஞானம் அதை பத்தி சொல்லல, இது அபியாசத்துக்காக சொல்றது. திருப்பி திருப்பி அதை கொண்டு வரணும்னு சொல்றது. அதனால அது அபரோக்ஷ ஞானத்தை பற்றி சொல்லுது, பரோட்ச ஞானம். அப்புறம் மனோநாசம். மனோநாசம் சொன்னா இங்க என்ன யோசனை கேட்டா, சித்தவர்த்தி நிரோதம், யோக சித்தவர்த்தி நிரோதம் சொல்றது இல்லையா? அந்த சித்தவர்த்தி நிரோதத்தை இங்க மனோநாசம் சொல்றது. அதுக்கப்புறம் வாசனாட்சயம். வாசனாட்சயம்னா மனசில் இருக்கக்கூடிய வாசனைகளுடைய சம்ஸ்காரங்களுடைய நாசம். இதுதான் சொல்ல வர, அவரே சொல்லுவார். அதையேவ வாசிஷ்ட ராமாயணஸ்ய அவசானே ஜீவன்முக்த சரீராணாம் ஏதஸ்மின் பிரஸ்தாவே வசிஷ்ட ஆஹா. இந்த லைன் இப்படி இருக்கா, இது ஒரு என்ன போட மாதிரி இருக்கு. வசிஷ்ட ராமாயணஸ்ய அவசானேன்னு இருக்க, அங்கே வேற ஏதாவது மாதிரி இருக்கா? சரி இருக்கட்டும், உபசம பிரகரணஸ்ய அவசானேன்னு இருக்கட்டும். அப்புறம் ஜீவன் முக்த சரீராணாம் இத்தியேதஸ்மின் இருக்கு இல்லையா? ஆமா, அது இங்கே இல்லை. இத்தியேதஸ்மின் பிரஸ்தாவே சரியா போயிடும். இத்தியேதஸ்மின் பிரஸ்தாவே
அப்படின்னா ஜீவன் முக்த சரீரானாம் ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஜீவன் முக்த சரீரானாம் ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு பாட்டு, ஒரு பாதம் அது. இத்தியஸ்மின் பிரஸ்தாவே எப்படி ஆரம்பிச்ச வசிஷ்டா ஆஹா வசிஷ்டன் சொல்ற வாசனாட்சய விஞ்ஞான மனோநாசா மகாமதே சமகாலம் சிராபியஸ்தா பவந்தி பலதாயினா. புரியுது இல்லையா? இப்ப சொன்ன விஷயம்தான். வாசனாட்சய விஞ்ஞான மனோநாசா மூணு மகாமதே சம்போதனம். ராமருக்கு கூட்டு சொல்றது மகாமதே. ஒரே சமயத்துல சிராபியஸ்தா சிரம் அபியஸ்தா அப்படின்னா நிறைய காலம் அப்படி பண்ணிலே இருந்தால் அபியஸ்தாக பவந்தி பலதாயினா அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், கொடுக்கும்படியா இருக்கும். அன்வய முக்துவா விதிரேகமாக அப்படின்னா இப்படி இருந்தால் இது இருக்கும், இது அன்வயம். இது இல்லைனால் இது இருக்காது, விதிரேகம். தண்டம் சக்கரம் கபாலம் இதெல்லாம் இருந்தால் கடம் வரும், இது ஒன்றும் இல்லைனால் வராது. இதுதானே அன்வயம். தத்வத்வே தத்வத்துவம் ததபாவே ததபாவம் இப்படி நியாயசாஸ்திரத்துல சொல்லுவோம். காரண சத்துவே காரிய சத்துவம், காரணம் இருந்தால் காரியம் இருக்கும் இப்படி சொல்றது அன்வயம். இது இல்லைனால் இருக்காது அப்படி சொல்றது விதிரேகம். அன்வயமுக்வா விதிரேகமாக த்ரய ஏதே சமம் யாவன் நஸ்வப்யஸ்தா முகுர்முகு தாவன் ந பதசம்பிராப்திர் பவிஷ்யதி சமாசதை. எத்தனை வருஷம் இருந்தாலும் சமசப்தத்துக்கு சம்வத்சரம் வருஷம் நடக்கும், இயர். சமாசதை 100 வருஷம் இருந்தாலும் இந்த தத்துவஞானம் மனோநாசம் வாசனாட்சயம் இது மூணும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்றது இல்லைனால் இந்த பலசித்தி இருக்காது. அப்படியா? த்ரய ஏதே த்ரயா இந்த மூணும் ஏதே இது மூணும் சமம் யாவது ஸ்வபியஸ்தா நல்லபடியா அபியஸ்தா நல்லபடியா அபியாசம் பண்றது இல்லைனால் எப்படி முகுர்முகு திருப்பி முகுர்முகு புன அபியஸ்தாக அபியஸ்தா பண்றது இல்லைனால் நெகட்டிவ். தாவன் ந பதசம்பிராப்திர் பவிஷ்யதி. பதசம்பிராப்தினா ஜீவன் முக்தி வராது. சமாசதை சம்வத்சரம் சரத சமா எல்லாம் வருது வேதத்தில். சமகாலாபியாசாபாவே பாதகமாக ஏகைகசோ நிஷேவியந்தே யத்யேதே சிரயத்ததஹ தன்மசித்திம் பிரயச்சந்தி மந்த்ரா சங்கலிதா இவ இது. சமம் சொல்றது இல்லையா? சமம்னா இது மூணும் சேர்த்து அபியாசம் பண்ணும், சேர்ந்து இருக்கான், அப்பதான் பலம் கிடைக்கும் சொல்லும். அது பிரதிஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏகைகசோ நிஷேவியந்தே ஒண்ணு இரண்டு இல்லாம ஏதோ ஒண்ணு கொஞ்சம் காலம் அப்புறம் இன்னும் ஒண்ணு அப்படி இருந்தால் ஏகைகசோ நிஷேவியந்தே எதி நிஷேவியந்தேனா நிஷேவியந்தே சேவியந்தே சேவியந்தே சொன்னா அர்த்தமாயிருது இல்லையா? சேவிக்கிறது நீ சேர்த்து போடுவோம் அவ்வளவுதான். நிஷேவியந்தே ஷான் மாறுறது வேற ஒண்ணும் இல்லை. நிஷேவியந்தே நிசேஷேன சேவியந்தே நிசேஷேன சேவம் பண்றதா இருந்தா கூட அப்படின்னா ஏதோ ஒண்ணு இது மூணு இருக்கு, அதுல ஏதோ ஒண்ணு மட்டும் நல்லபடியா அபியாசம் பண்றதா இருந்தாலும் எதி சிறையத்ததா தன்ன சித்தியும் பிரயச்சந்தி சித்தி அடையாத கொடுக்காது. எப்படி? மந்த்ரா சங்கலிதா இவான்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறது. என்ன அர்த்தம் பார்க்கலாம், அவரே சொல்றாரு. அதனுடைய வியாக்கியானம் இருக்கு. யதா சந்தியாவந்தன மார்ஜனே சக விநியுக்தானாம் ஆபோதிஷ்டேத்யாதீனாம் விஸ்ருணாம் ருஜாம் மத்தியே பிரதிதினம் ஏகைகஸ்யா ருஜப் பாடே. புரியுதா? யதா சந்தியாவந்தன மார்ஜனே சந்தியாவந்தனத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய மார்ஜனம்
கை பண்றதில்ல. சந்தியாவந்தன மார்ஜனே, சந்தியாவந்தனத்துக்கு அங்கம், சந்தியாவந்தனம் ஒரு கிரியை இருக்கு பிரதிபம், அதுக்கு மார்ஜனம் ஒரு அங்கமாவே இருக்கு. அந்த மார்ஜனம் பண்ணும்பொழுது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எதை, ஆவோகிஷ்டா இத்தியாதையோ மந்திராக பிரசித்தமா இருக்கு மந்திரங்கள். 3 மந்திரம் இருக்கு, 3 இருக்கு. அது எப்படி? சகவினியுக்தா, சகவினியுக்தானா ஏதோ ஒண்ணு 3 இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒண்ணு படிச்சா போடுமா, 3 படிக்கணும் இல்லையா, 3 வரிசையா சொல்லணும் இல்லையா. அதனால சொல்ற சகவினியுக்தா, இது 3 சொல்லணும்னு இருக்கு. அதுல ஒரு நாள் ஒண்ணு சொல்றது, இன்னொரு நாள் இன்னொன்னு சொல்றது, இன்னொரு நாள் இன்னொன்னு சொல்றது. அப்படி இருந்தா அதனுடைய பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி வேற ஒண்ணு. யதா சந்தியாவந்தன மார்ஜனே சக விநியுக்தானா, விநியுக்தம்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த கிரியை பண்ணும்போது சொல்ல வேண்டியது, அதுக்கு விநியோகம்னு பேரு. அதனுடைய அங்கமா தெரியுது விநியோகம். சக விநியுக்தானாம் ஆபோஹிஷ்டேத்யாதீனாம் திஸ்ருணாம் ருச்சாம், திஸ்ருணாம் 3 ருச்சாம், கட்சி போதனம் இருக்கு மத்தியே, அது நடுவுல பிரதிதினம் ஒவ்வொரு நாள் ஏகைகத்தியாக ருச்சகா பாடே, ஒரு நாள் ஒரு இருக்கு, இன்னொரு நாள் இன்னொரு இருக்கு. அப்படி பாடம் படிக்கிறதா இருந்தால் சாஸ்திரிய அனுஷ்டானம் சித்தி, இது சாஸ்திரியமான ஒரு அனுஷ்டானம் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. ஏதோ பண்றான் அவ்வளவுதான், சாஸ்திரியம் சொல்ல முடியாது. தோன்றபடி பண்றான் அவ்வளவுதான். சாஸ்திரியானுஷ்டானம் யதாவா, அது ஒரு உதாரணம். யதாவா ஷடங்க மந்திரானாம் ஏகைக மந்திரேன நசித்தி, ஷடங்க மந்திரங்கள் அதுக்கு ஒவ்வொரு 6 மந்திரம் இருந்தால் அது ஏதோ ஒரு மந்திரத்தினால அதனுடைய பலம் கிடைக்காது. ஏகைக மந்திரேன நசித்தி யதாவா லோகே, இது வைதிக திருஷ்டாந்தம். அது இருக்கட்டும், லோகத்திலும் அப்படி இருக்கு. லோகத்திலும் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. யதாவா லோகே சாக சூப ஓதனானாம் ஏகைகேன போஜன சித்தி, சாகம் சூபம் ஓதனம், ஓதனம்னா அன்னம் சாதம், சாகம்னா காய்கறி பண்றது, சூபம்னா ஏதோ சரி சரி அது 3 சேர்ந்து அது போஜனம் நடக்கிறது. ஏதோ ஒண்ணு மட்டும் இருந்தா நடக்காது. யதாவா லோகே சாக சூப ஓதனாதீனாம் ஏகரிக்கேன போஜன சித்தி தத்துவ, சரியா போஜனம் நடக்காது, ஏதோ ஒண்ணு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரியான போஜனம் சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி சிரா, அந்த மாதிரி உதாரணம் இது இருக்கு. இது சங்கலிதா இவ மந்திரா, சங்கலிதா இவ மந்திரா, 3 மந்திரங்கள் சேர்த்து படிக்கணும், சேர்த்து தான் அங்கமா விநியோகம் பண்ணி இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு மந்திரம் திருப்பி எடுக்க, அது செப்பரேட்டா எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது 3 சேர்த்து சாதனமா வச்சிருக்கு. மகாத்மாக்கள் அப்படி சொல்லி இருக்காரு. ஜீவன் முக்திக்கு என்ன சாதனம் கேட்டா தத்துவஞானம், வாசனாட்சயம், மனோநாசம், 3 சாதனம் சொன்னா ஏதோ ஒண்ணு அப்படி இல்லை, 3 சேர்த்து அத்தியாசம் பண்ணணும் சொல்ற. ஸ்திராபியாச பிரயோஜனமாக திரிபிரேதை ஸ்திராபியஸ்தை, இப்ப சொன்ன மாதிரி 3 சேர்ந்து அத்தியாசம் பண்றதா இருந்தால் திரிபிரேதை ஸ்திராபியஸ்தை ஹிருதய கிரந்தயோ திருடா நிஷங்கமேவ திருப்தியந்தி விசச்சேதா குணா இவ. திரிபிரேதை ஸ்திராபியஸ்தை 3 சேர்ந்து அத்தியாசம் பண்றதா இருந்தால் ஹிருதய கிரந்தயோ திருடா, திருடமா இருக்கக்கூடிய ஹிருதய கிரந்திகள். ஹிருதய கிரந்தினா என்ன? ஹார்ட் வாழ்வு பத்தி சொல்லல. ஏனால் இந்த ஜீவன் முக்தி வந்தப்புறம் முன்னாடி இருந்த மாதிரியே சரீரம் இருந்தே இருக்கு இல்லையா, அதனால ஹார்ட் ஒன்றும் ப்ளோக் ஆகல. ஹிருதய கிரந்தினா மனசுன்னு அர்த்தம், மனசினுடைய கட்டுப்பாடுன்னு அர்த்தம். பார்க்க முடியாத ஏதோ ஒரு பார்ட் இல்ல, சரீரத்தினுடைய பார்ட்டை பத்தி சொல்லல, ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்ல, மனசினுடைய கட்டுப்பாடுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஹிருதய கிரந்தையோ அது திருடமா இருக்கு இல்லையா, திருடமா இருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நிஷங்கமேவ திருப்தியந்தி, இது எந்த ஸ்ருதியோட அர்த்தம்?
இப்ப ஒரு ஸ்ருதி ஞாபகம் வருது இல்லையா? ஹிருதய கிரந்தையோ திருடா நிஷங்கமேவ கிருத்தியந்தி. என்ன ஸ்ருதி ஞாபகம் வருது? சொல்லுங்க. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்திர கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே நிஷங்கமேவ கிருத்தியந்தி விசச்சேதா குணா இவ. மூலமே போயிருக்கோம்னால் அப்புறம் அதை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் திருப்பி திருப்பி அதுக்காக பிரயத்னம் தேவையில்லை. எந்த மாதிரி விசச்சேதா குணா இவ. குணம்னா விச தந்து, தந்துனா அதனுடைய ஏதோ ஒரு லிங்க்ஸ் எல்லாம் இருக்கலாம். ரூட் விசச்சேத விஷம், அத மூலமே சேதம் வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுன்னு சொல்றது. விசச்சேதா குணாக இவ தஸ்மையோ வெதிரேகமாக. இது அன்வயம். இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் சொல்றது. அதுக்கப்புறம் வெதிரேகம் இப்படி இல்லைன்னா இதுக்காக சொல்ல போறது. ஜென்மாந்தர சதாபியஸ்தா ராம சம்சார சம்ஸ்கிருதி சிராபியாசயோகேன வினா ந க்ஷீயதே கொஜித். ஸ்பஷ்டம் இல்லையா? ஜென்மாந்தர சதாபியஸ்தா, சதம் இல்ல சகசிரம் லட்சம் சொல்லலாம். எத்தனையோ ஜென்மமா இந்த சம்சாரம் நமக்கு பழக்கமா இருக்கு. அபியஸ்தம்னா இங்க பழக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஹே ராமா சம்போதனம். இது சம்சார சம்ஸ்திதி, சம்சாரத்தினுடைய பந்தமானது ஜென்மாந்தர சத அபியஸ்தமா இருக்கு. எத்தனையோ ஜென்மமா பழக்கப்பட்டிருக்கு. அதனால சிராபியாசயோகேன வினா நக்ஷியதே. அதனால அந்த சம்சார பந்தத்தை முறிக்கிறதுனா அதுக்கு விபரீத அபியாசம் இருக்கு இல்லையா? இந்த அபியாசம் அதுவும் நிறைய வருஷமா அபியாசம் பண்ணணும், இல்லைன்னா முடியாது. சிராபியாசயோகேன வினா நக்ஷியதே பிரசித்தி ந கேவலம் ஏகைகாபியாசே பலாபாவ கிந்து தத் ஸ்வரூபமபி ந சித்தியதி இத்யா. ந கேவலம் ஏகைகாபியாசே பலாபாவ. மூணுல ஏதோ ஒண்ணு மட்டும் எடுத்து அபியாசம் பண்றதா இருந்தால் பிரயோஜனம் இல்லை என்கிறது மட்டும் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியாச்சு, அது மட்டும் இல்லை. கிந்து தத் ஸ்வரூபமபி ந சித்தியதி இத்யா. பண்ணவும் முடியாதுன்னு சொல்றது. தத்துவஞானம், மனோநாசம், வாசனாட்சயம், இது ஏதோ ஒண்ணு மட்டும் நான் பிராக்டிஸ் பண்றேன், ஒருத்தர் அபியாசம் பண்றேன் சொல்றதா இருந்தால் பண்ணவும் முடியாது. என்ன அர்த்தம்? இது முக்கியமான விஷயம். தத்துவஞானமும் இல்லை, சித்தவர்த்தி விரோத தத்துவஞான அபியாசம் பண்றது இல்லை, சித்தவர்த்தி விரோத அபியாசம் பண்றது இல்லை. வாசனக்ஷயத்தை மட்டும் நான் அபியாசம் பண்றேன், அது முடியுமா? முடியவும் முடியாது. வாசனாட்சயத்துக்காக பிரயத்னப்படுறது இல்லை, தத்துவஞானமும் இல்லை, சித்தவர்த்தி நிரோதத்தை பண்றேன், அதுவும் முடியாது. அந்த மாதிரி சொல்றது. ஸ்வரூபம் அப்படின்னு சித்தியதி. ஒன்னொன்னா ஸ்வரூபமே சித்திக்காது. சித்திக்கிறதா இருந்தா இது மூணு சேர்த்துதான் சித்திக்கும், இல்லைன்னா சித்தியே இருக்காது. என்ன உபாயத்தினுடைய சித்தியே இருக்காது. தத்துவஞானம், மனோநாசோ, வாசனாட்சய ஏவச்ச மிக காரணதாங்கத்வா துஸ்சாத்யானி ஸ்திதானி ஸ்திதானி. தத்துவஞானம், மனோநாசம், வாசனாட்சயம் இது மூணும் வந்து ஏவச்ச மிக காரணதாங்கத்வா. மிதான மிதா பரஸ்பரம் அர்த்தம். பரஸ்பரம் ஒண்ணு ஒண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஒண்ணு இல்லாத இன்னொன்னு இருக்காது, அது இல்லாத இன்னொன்னு இருக்காது. இருக்கிறதா இருந்தா மூணு சேர்ந்துதான் இருக்கு, இல்லைன்னா மூணு இருக்காது. மிக காரணதாங்கத்வா துஸ்சாத்தியானி ஸ்திதானி. அப்படி மூணும் சேர்ந்துதான் நிற்கும். அதனால அது துஷ்டாத்தியமா இருக்கு, அது சாதிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்திதானி त्रयाणामेतेषां मध्ये द्वयोर्मेलने त्रीणि द्वन्द्वानि भवन्ति. तत्र मनोनाश वासनाक्षय द्वन्द्वस्य अन्योन्यकारणत्वं व्यतिरेकमुखेन आह. त्रयाणामेतेषां मध्ये மூணு இருக்கு இல்லையா? அதுல द्वयोर् மேலனே ரெண்டு சேர்த்து வச்சிருந்தோம். त्रीणि द्वन्द्वानि भवन्ति. மூணு द्वन्द्वங்கள் கிடைக்கும். द्वन्द्वங்கள்னா பெயர், द्वन्द्वம் பெயர், மூணு பெயர்ஸ் கிடைக்கும். கிடைக்கிறது இல்லையா? 3 பெயர் கிடைக்கும். द्वन्द्वानि भवन्ति. तत्र मनोनाश वासनाक्षय द्वन्द्वस्य अन्योन्य कारणत्वं व्यतिरेकमुखेन आह. மனோநாசம் வாசனாட்சயத்துக்கும் வாசனாட்சயம் மனோநாசத்துக்கும் காரணமா இருக்கு. இது விபரீத திருஷ்டியில் சொல்றது.
யாவத் விலீனம் ந மனோ ந தாவத் வாசனாக்ஷய ந க்ஷீணா வாசனா யாவத் தாவத் சித்தம் ந சாமியதி. விபரீத முக்கியன்னு சொல்றது. யாவத் விலீனம் ந மன, மனசு எந்த வரைக்கும் விலயத்தை அடையிறது இல்லையோ அப்படின்னா சித்தவருத்தி நிரோகம் நடக்கிறது இல்லையோ, தாவத் வாசனாட்சயம், அந்த வரைக்கும் வாசனாட்சயம் நடக்கிறது இல்லை. இந்த க்ஷீணா வாசனா யாவத் தாவத் சித்தம் நசாமியதி, எந்த வரைக்கும் வாசனை க்ஷயிக்கிறது இல்லையோ அந்த வரைக்கும் சித்தவருத்தி நிரோதமும் நடக்கிறது இல்லை. எல்லாமே சேர்ந்துதான் இருக்கணும். பிரதீபஜ்வாலா சந்தானவத விருத்தி சந்தான ரூபேண பரிணமமானம் அந்தக்கரண திரவியம் மனனாத்மகத்வா மன இத்தியுச்சதே. மனசுன்னா என்ன சொல்றது? இந்த காரிகைக்கு விவரணம் பண்ண போறது, அதுக்காக விஸ்தாரமா சொல்ல போற. பிரதீபஜ்வாலா சந்தானவத விருத்தி சந்தான ரூபேண பரிணமமானம் அந்தக்கரண திரவியம் மனனாத்மகத்வா மன இத்தியுச்சதே. மனசுன்னா என்ன கேட்டா அந்தக்கரணம் திரவியம். அந்தக்கரண திரவியம், அந்தக்கரணம் சொல்லக்கூடிய ஒரு திரவியம் அது, அதுக்கு மனசு பேர். எப்படி இருக்கக்கூடிய திரவியம்? பரிணாமமானம், பரிணாமம் ஏற்பட்டுட்டே இருக்கும். இல்ல விருத்தி ரூபமா பரிணமிக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் பிரதீபஜ்வாலா சந்தானவத். பிரதீபஜ்வாலா சந்தானவத் அப்படின்னா பிரதீபஜ்வாலா விளக்கினுடைய பிரதீபஜ்வாலா. சந்தானம் என்ன அர்த்தம் தெரியுமா? கண்டினியூஸா சமூகம். ஜுவாலம் வந்துட்டே இருக்கும், கொஞ்சம் குறையிறது திருப்பி ஏறுறது திருப்பி குறையிறது, அந்த மாதிரி போயிட்டே வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி பிரதீபஜ்வாலா சந்தானவத விருத்தி சந்தான ரூபேன, அந்த மாதிரி பிரதீபஜ்வாலா மாதிரி விருத்தி சித்தத்துக்கு விருத்தி வருது. விருத்தி சந்தான ரூபேன பரிணாம விருத்தி சந்தானம் அந்த மாதிரி பரிணாமமான அந்தக்கரண திரவியம். அந்தக்கரண திரவியத்துக்கு தான் மனசு பேரு. ஏன் மனசு பேரு? மனநாத்மகத்துவா, மனநத்துக்காக உபயோகமா இருக்கிறதுனால மனநம் பண்றது எதுனாலேயோ அதுக்கு மனசு பேரு. மனு சிந்தாயாம் தாது, மனு சிந்தாயாம் ஒரு தாது. அந்த தாது இந்த சிந்தான மனநம் பண்றது. யோசிச்சுல இருக்கிறதுனால எது யோசிச்சுல இருக்கிறதுக்கு எது கரணமா இருக்கோ அந்த கரணம் உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்குனால் அந்த கரணம் சொல்றது இல்லையா? என்ன அர்த்தம் அந்த கரணம் சொன்ன? அந்த கரணம் மனஹா இப்பிச்சதே சரி. அந்த கரணம் என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கரணம், பாக்கியமா இல்லையா? அப்படி சொன்னா நான் கேட்கிறேன், மற்ற கரணங்கள் இருக்கு இல்லையா, கண்ணு மூக்கு இதெல்லாம் பாக்கியமா? அதுவும் பாக்கியம் இல்லை. ஏன்னா வெளியில் கூடிய இது கண்ணு இல்ல. பல தடவை சொல்லியிருக்கேன் நான், வெளியில் கூடிய தெரியக்கூடிய இந்த இது கோலகம், இது கண்ணுல. கண்ணு சொல்றது உள்ளுக்குள்ளதான் இருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களே தெரியறதுக்கு நேரடியா கரணமா இருக்கக்கூடியது. அதனால பாக்கியேந்திரியம் சொல்றது. இந்திரியம் பாக்கியமா இருக்கு, அதனுடைய இடம் பாக்கியம் இல்லை. அந்த இந்திரியம் இருக்கக்கூடிய இடம் வெளியில அப்படி அர்த்தம் கிடையாது, எல்லாமே உள்ளுக்குள்ளதான். ஆனா அதனுடைய விஷயங்கள் வெளியிருக்கிறதுனால பாக்கியேந்திரியம்னு பேரு. மனசனுடைய விஷயம் என்ன கேட்டா, இதெல்லாம் கண்ணும் எல்லாமே மூடி இருந்தா கூட உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்க முடியும் இல்லையா? அதனுடைய மனசனுடைய விஷயம் என்னன்னு கேட்டா சிந்தா. இந்த சிந்தை பண்றது இல்லையா, அது உள்ளுக்குள்ளே நடக்கிறது. அதனால அந்தரிந்திரியம்னு பேரு. அதனால இருக்கிற இடத்தை வச்சுள்ள இந்த விபாகம் இல்லை, அதனுடைய விஷயத்தை வச்சுள்ள விபாகம். அந்தரிந்திரியம் பகிரிந்திரியம். மனநாத்மகத்தான் மன இத்தியுச்சதே. சத்திய நாசோ நாமா, அதனுடைய மனசனுடைய நாசம்னா என்ன? நாசம்னா டோட்டல் நாசம் சொல்ல முடியாது. அப்படியே நசிக்கிறதா இருந்தால் அப்புறம் மோட்சம் தான். மனசினுடைய அத்தியந்த நாசம். அத்தியந்த நாசம்னா எப்ப சொல்ல முடியும்? பரம மோட்சத்துல தான். அதுக்கப்புறம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இப்போ மனசினுடைய அத்தியந்த நாசம் இங்கே மனோநாசம் சொல்லல. அப்ப என்ன சொல்ல போறது? விருத்தி நிரோதம். மனசு இருக்க விருத்தி இல்லாம இருக்கிறது யோகா. சத்தியம் நாசோ நாம விருத்தி ரூப பரிணாமம் பரித்தியஜ்யா. பாருங்க, விருத்தி ரூப பரிணாமம் பரித்தியஜ்யா. விருத்தி இப்போ இருக்க முடியுமா நீங்க கேக்குறீங்க, நமக்கு தெரியாத விஷயம் இல்லை. சரி, ஏதோ ஐக்கியம் இருக்கட்டும், விருத்தி இருக்கா இல்லையா?
இல்ல, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனா அது பிராக்டிஸ் பண்ணி வர்றது இல்ல. சுசுப்தி நிரந்தரமா விஷயத்தை யோசிச்சு 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 மனசுக்கு ஒரு இது வருது. என்ன வருது? டயர்டா போறது, அதுலயே விடயமானது. அப்போ விருத்தி இல்லாம இருக்கிறது இல்லையா? ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அங்க மனசே சுரூபமா, அது சம்ஸ்கார ரூபமா இருக்கு. இது அப்படி இல்லை. சித்தவருத்தி நிரோதத்துல மனசு இருக்கு, விருத்தி இல்லை. அந்த மாதிரி இருக்கணும். அது பிராக்டிஸ் பண்ணி அடைய வேண்டிய ஸ்திதி. அதுக்கு சமாதின்னு பேரு. அதனால சித்தவருத்தி இல்லாம இருக்கிறது நமக்கு புதுசு இல்லை. புரியுதா? சித்தவருத்தி இல்லாம இருக்கிற ஒரு அவஸ்தை நமக்கு அபரிச்சிதம் இல்லை. சித்தவருத்தி இல்லாம இருக்கிற அவஸ்தை நமக்கு பரிச்சிதமா தான் இருக்கு. அப்படி வருமா அந்த அளவுக்கு ஆச்சரியத்துக்கு இடம் இல்லை. ஆனால் சுசுப்தி இல்லாமல் இந்த ஜாகிரத தசையில மனசை வச்சுட்ட விருத்தி வராம இருக்கிறதுக்கு அந்த அந்த அவஸ்தையில் விவகாரம் இல்லையே. ஜாகிரத அவஸ்தையில எப்பொழுதும் இந்த சித்தவருத்தி நிரோதத்தில் இருக்கிற அந்த அவஸ்தையை சொல்லல. அப்பப்போ சித்தவருத்தி நிரோதத்தை முடியாது, அது யாராலையும் முடியாது. அந்த மாதிரி இல்ல. ஜீவன் முக்தனா இருந்தா கூட விருத்தியே இல்லாம இருக்கிறது இல்ல. அது பிராக்டிஸ் பண்றதுன்னா எப்போ அது தியானம், மெடிடேஷன் சொல்றது இல்லையா? தாரணா தியானம் சமாதி சொல்றது இல்லையா? அந்த ஒரு தசையில கொஞ்சம் அது பிராக்டிஸ் பண்றது சொன்னா 24 hours அப்படி இருக்கிறது அர்த்தம் இல்லை. அது முடியாது. சத்திய நாசோ நாம விருத்தி ரூப பரிணாமம் பரித்திய நிருத்தத்வாகாரேன பரிணாமம். இது ஒரு பரிணாமம் சொல்றது பதஞ்சலி. நிருத்தத்வாகாரேன பரிணாமம், நிருத்த பரிணாமம்னு பேரு. அது அபாவ பரிணாமம் அது வச்சுருக்கு. பாவ பரிணாமம் இல்லை. அது பரிணாமமா இல்லையாங்கிற விஷயத்துல சின்ன விவாதம் இருக்கு. அது இருக்கட்டும். ததாச்ச பதஞ்சலி யோகசாஸ்திரே சூத்திரயாமாசா. பதஞ்சலி யோகசாஸ்திரத்துக்கு வருது. யோகசாஸ்திரே சூத்திரயாமாசா. சூத்திரயாமாசா சூத்திரம் பண்ணியிருக்காரு. என்ன சூத்திரம்? யுத்தான நிரோத சம்ஸ்காரையோர் அபிபவ பிராதுர்பாவோ நிரோத லட்சண நிரோத க்ஷண சித்தான்மயோ நிரோத பரிணாம. நிரோத பரிணாமம் ஒரு பரிணாமத்தை பற்றி சொல்றாங்க பதஞ்சலி. நிரோதாவஸ்தான் அர்த்தம். ஏன்னா சித்தம் இருக்கு, மற்ற பரிணாமங்கள் ஒன்றும் இல்லை. அந்த அவஸ்தையில நிரோத பரிணாமம்னு ஒரு பெயர் கொடுத்திருக்கு பதஞ்சலி. அது எப்படின்னா யுத்தான நிரோத சம்ஸ்காரையோ அபிபவ பிராதுர்பாவோ நிரோத லட்சண சித்தான்மயா நிரோத பரிணாமான்னு சூத்திரம். சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார். யுத்தான சம்ஸ்காரா அபிபூயந்தே நிரோத சம்ஸ்காரா பிராதுர்பவந்தி நிரோதயுக்தः க்ஷணः சித்தேன அன்வீயதே சோயம் மனோநாசः இத்யவகந்தவ்யம். இது அர்த்தம். யுத்தான சம்ஸ்காரம், யுத்தானம் நிரோதம். அர்த்தம் தெரியுமா? யுத்தானம் தான் விருத்தியோடு இருக்கிற ஸ்திதி, நிரோதம் தான் விருத்தி இல்லாமல் இருக்கிற ஸ்திதி. அப்ப யுத்தானம் விருத்தியோட இருக்கிற ஸ்திதி தான் நமக்கு ரொம்ப பழக்கமா இருக்கு. அதுல இருந்து நிறைய சம்ஸ்காரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சம்ஸ்காரங்கள் முதல் க்ஷயிக்கணும். அது எதனால க்ஷயிக்கிறது? இந்த நிரோதத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரத்தினால க்ஷயிக்கிறது. நிரோதத்தை நிறைய தடவை பிராக்டிஸ் பண்றதா இருந்தால் அதுல இருந்து ஒரு சம்ஸ்காரம் சித்தத்துக்கு ஏற்படுறது. இந்த சித்தம் என்கிற திரவியத்துக்கு சம்ஸ்காரங்கள் இருக்கு. இந்த சம்ஸ்காரத்துக்கு தான் வாசனைன்னு பேரு. சம்ஸ்காரம் என்ன? அதுக்கு பழக்கம், அது பழக்கப்பட்டிருக்கு இல்லையா? எதுக்காக பழக்கப்பட்டிருக்கோ அது சம்ஸ்காரம் பேரு. பழக்கம்னா என்ன? இப்போ நான் ஒரு சாதாரண உதாரணம் கொடுக்குறேன். வாய் இருக்கு, வாய் மடிச்சு வச்சிருக்க அது அப்படியே இருக்கும் இல்லையா? ரொம்ப நாளா அப்படியே மடிச்சு வச்சா ஸ்பிரிங் இருக்கு இல்லையா? ஸ்பிரிங் அது அதோடைய நிர்மாண காலத்திலே அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் கொடுத்துருக்கு. அப்படி இப்படி வலிச்சு விட்டா கூட அது அப்படியே இருக்கும். திருப்பி அதோடைய பூர்வஸ்திரியை அடையிறது இல்லையா? ஏன் அப்படியே அடையிறது? அதுல இதுக்குதான் சம்ஸ்காரம் பேரு. அந்த திரவியத்துக்கு அதனுடைய உற்பத்தி திசையில அது நிர்மாணம் அது எப்ப பண்றதோ அப்பொழுதே அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் கொடுத்துருக்கு. அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனாலதான் அப்படி பண்ண முடியாது. எல்லா ஸ்டீலும் அப்படி பண்ண முடியாது. அந்த ஸ்டீல் அது நிர்மாண காலத்திலே அந்த சம்ஸ்காரத்தை ஏற்படுகிறது. இந்த மாதிரி மனசுக்கு ஒரு சம்ஸ்காரங்கள் இருக்கு. இந்த சம்ஸ்காரம் எப்படி வந்து சேர்ந்ததுன்னா விற்த்தியினால வந்து சேர்ந்த சம்ஸ்காரத்துக்கு என்ன பேரு? யுத்தான சம்ஸ்காரம்னு பேரு. யுத்தான சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்துக்கு தான் வாசனைன்னு பேரு. இந்த வாசனையை ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுனா க்ஷயிக்கணும். ஜெயிக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லை.
அந்த வாசனையை க்ஷயிக்கும்படி பண்ணணும். அதுக்காக என்ன பண்றது? அதனுடைய ஆப்போசிட் என்ன? நிரோதம். அந்த நிரோதத்தை நிறைய தடவை பண்ணும்போது நிரோதமும் மனசில் தான் இருக்கிறது. அது சமாதி சித்தஸ்ய தர்மஹான்னு பாஷ்யம். சாங்கர பாஷ்யம் இல்ல, யோகசூத்திர பாஷ்யம். யோகசூத்திரம் யோக சித்தவர்த்தி நிரோதமாக இருக்கு இல்லையா? இந்த யோக சூத்திரங்களுக்கு வியாச பாஷ்யம் இருக்கு. வேத வியாசர் பண்ண அவருடைய பாஷ்யம் பிரசித்தி. அந்த பாஷ்யத்துல யுஜித சமாதோ யோக சமாதி, அதனால அந்த சூத்திரத்தினுடைய விவரணம் அப்படி ஆரம்பிக்கிறது. அவர் அந்த யோக சித்தவர்த்தி அந்த அங்கே இல்ல, அச யோகானுசாசனம் முதல் சூத்திரம். அங்கே பாஷ்யம் ஆரம்பிக்கிறது யோக சமாதி முதல் பாஷ்யத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைன் யோக சமாதி. எதுக்காக சொல்றாருன்னு கேட்டா, யுஜுதாது யோக சப்தம் சயோகோ யோக இத்தியுக்தா ஜீவாத்ம பரமாத்மனோன்னு இருக்கு. அதனால சயோகார்த்தத்துல ஒரு யுஜுதாது இருக்கு. சயோகார்த்தத்துல யுஜுதாது இருக்கு. யுஜுதாதுல இருந்து வந்த ரூபம் இது யோகம் என்கிற ரூபம். கனி பிரத்யம் யுஜு என்ற ஒரு தாது பாடத்தில் இருக்கு. அதுல இருந்து கனி பிரத்யம் சேர்த்து வந்த ரூபம் யோகாங்கிற ரூபம். இந்த யுஜுதாது வந்த சயோகம் கான்டாக்ட் என்கிற அர்த்தத்துல இருக்கு, சமாதி என்கிற அர்த்தத்திலும் இருக்கு. அப்ப நமக்கு சந்தேகம் வரும், இந்த சயோகார்த்தத்தில் இருக்கக்கூடிய யுஜுதாதுல இருந்து வந்த ரூபமா, சமாதி என்கிற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய யுஜுதாதுல இருந்து வந்த ரூபமா? சந்தேகம் வரப்படாது. அது உபதேசம் பண்றதுக்காக அவர் சொல்றார் யோக சமாதி. சயோகம் அர்த்தம் கிடையாது இருக்கு. சயோகோ யோக இத்தியுக்தா ஜீவாத்ம பரமாத்மனோன்னு ஒரு யோக யாக்கியவாக்கியம் ஒரு கிரந்தம் அதுல இருக்கு. ஆனா அந்த சயோகம் வந்து அந்த சயோகம் சாதாரணமான சயோகத்தை சொல்லல, சமாதி தான் அங்கேயும் அர்த்தம். அதனால இவர் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றார் யோக சமாதி. யோகம் என்கிற சப்தத்துக்கு சமாதின்னு அர்த்தம். யோக சாஸ்திரம் சொல்றது இல்லையா? அந்த யோக சித்தவர்த்தி நிரோதனா அப்ப யோகானுசாசனம் இந்த மாதிரி சூத்திரங்கள்ல யோக சப்தத்துக்கு சமாதின்னு அர்த்தம். முதல் லைன் யோக சமாதி. அதுக்கப்புறம் இது சொல்றார் சித்தஸ்ய தர்மஹா. சித்தஸ்ய தர்மம் அது எதுக்காக சொல்றான்னு கேட்டா, ஆத்ம தர்மம் இல்ல. சமாதி எங்க இருக்குன்னு கேட்டா சித்தத்தில் இருக்கு. ஏன் அப்படி? சித்தவருத்திகளுடைய நிரோதம் தானே. சித்தவருத்தி எங்க இருக்க? சித்தத்தில் தான் இருக்க. அப்ப சித்தவருத்திகளுடைய நிரோதம் எங்க இருக்கணும்? அதுவும் சித்தத்தில் தான் இருக்கணும், ஆத்மாவில் இல்ல. இதெல்லாம் வந்து ஆத்ம தர்மம் இல்ல, சமாதியும் சித்தத்தில் தான் இருக்கு. இதனால என்ன சூச்சனை பண்றது அவரு? சமாதி தது சித்தஸ்ய தர்ம ஆத்மனஹா பாஷ்யம் இருக்கு. அதனால என்ன தெரியுது? சித்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் என்ற சமாதி. எந்த மாதிரி சித்த விற்த்திகள் சித்தத்தில் இருக்கோ அந்த மாதிரி சமாதி சித்த விற்த்திகளுடைய நிரோதமும் சித்தத்திலே இருக்கு. இது எதுக்காக சொல்றான்னு கேட்டா, சித்தமே லயிச்சு போறது சமாதி இல்ல. சுசுத்தியிலிருந்து வித்தியாசம் தெரியுது. சுசுத்தியில் என்ன வருது? சித்தமே சம்ஸ்கார ரூபமா லயிச்சு போறது. அப்ப சித்தத்தில் இருக்க சமாதின்னு சொல்ல முடியுமோ? சித்தமே லயிச்சு போறதா இருந்தால் சமாதி எப்படி சித்தத்தில் இருக்கும்? இந்த புத்தகம் இந்த பீடத்துக்கு மேல இருக்கு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த பீடம் இங்க இருக்கணும் இல்லையா? பீடமே போறதா இருந்தா புத்தகம் பீடத்துக்கு மேல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால என்ன சூச்சனை கொடுக்கிறார்? சித்தம் இருக்கு, ஆனா விற்பி இல்லை. அப்போ விற்பி நிரோதம், விற்பியோட நாசம். விற்பி இல்லாம இருக்கணும், சித்தம் இருக்கணும். அப்படி இருந்தா சமாதி. அது சித்தஸ்ய தர்மஹா ந ஆத்மனா. அவரே சொல்றார், ஆஷத்திலே இருக்கு. தஸ்ய நாசோ நாம விற்பிரூப பரிணாமம் பரித்தியஜ்ய நிருத்தத்வாகாரேண பரிணாமஹ ததாச பதஞ்சலி யோகசாஸ்திரே சூத்ரயாமாசா வியுத்தான நிரோத சம்ஸ்காரயோः அபிபவ பிராதுர்பாவோ யதாக்ரமம் அன்வயம். வியுத்தான நிரோத சம்ஸ்காரயோः அபிபவ பிராதுர்பாவோ. யுத்தான சம்ஸ்காரத்தினுடைய அபிபவம், நிரோத சம்ஸ்காரத்தினுடைய பிராதுர்பாவம். அப்படி அன்வயிக்கலாம் அந்த சூத்திரம். வித்தானத்திலிருந்து வரக்கூடிய சம்ஸ்காரம் வித்தான சம்ஸ்காரம், அதனுடைய அபிபவம். அபிபவம்னா அத கீழ்படுத்துறது, அப்படின்னா அத குறைக்கிறது. யுத்தான சம்ஸ்காரத்தினுடைய அபிபவம் ஓவர்லேப் பண்றது.
நிரோத சம்ஸ்காரத்தினுடைய பிராதுர்பாவம் நிரோத சம்ஸ்காரத்தை கொண்டு வருது. அந்த சித்தத்துல யுத்தான சம்ஸ்காரம் ஏற்கனவே இருக்கு, அந்த சம்ஸ்காரத்தை அபிபவம் பண்றது, அதுல நிரோத சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது. அப்படி அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் யுத்தான நிரோத சம்ஸ்காரையோ அபிபவ பிராதுர்பாவம் நிதிவதனம். இந்த ரெண்டு சேர்த்து நிரோத லட்சண சித்தான்மையோ நிரோத பரிணாமம். இதுக்கு நிரோத பரிணாமம்னு பேரு, அது வியாக்கியானம் பண்றார். யுத்தான சம்ஸ்காரா அபிபூயந்தே நிரோத சம்ஸ்காரா பிராதுர்பவந்தி நிரோதயுக்த க்ஷண சித்தேன அன்வீயதே. அந்த நிரோதத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய க்ஷணம், அந்த ஒரு காலம் இருக்கு இல்லையா, அது சித்தத்தில் வந்து சேருது. சித்தேன அன்வீயந்தே சோயம் மனோநாசைக்கு அவகந்தவ்யம். இதுக்குதான் மனோநாசம்னு பேரு. இந்த கேட்கக்கூடிய அர்த்தம் இல்ல, யதாசுத அர்த்தம் இல்ல. மனோநாசம் தான் மனசே போறதுதானே தோன்றது, அப்படி அர்த்தம் இல்ல. மனசு இருக்க விருத்தி இல்லாம இருக்கு, அதுக்குதான் மனோநாசம். அதுக்குதான் வியாக்கியானம் பண்றது. மனோநாசை சுச்சதே அவகந்தவ்யம். யோக சாஸ்திரத்துக்கு வந்திருக்கு. யோக சாஸ்திரத்துல எப்படி இருக்குனால் சமாதின்னு ஒரு ஸ்திதி. சமாதி, தியானம், தாரணா, அஷ்டாங்கங்கள் தெரியுமா? என்ன அஷ்டாங்கங்கள்? அஷ்டாங்க யோகம் சொல்றது. நமக்கு வந்து விசாரத்துல போயிட்டு இருக்கோம், நம்மள அபியாசத்துல இல்ல. அபியாசம் அதனுடைய அங்கம் தான். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதயோஷ்டாவங்கானி. இது யோக சூத்திரம் 2வது பாதத்துல இருக்கு. இதனுடைய ஒரு சுரூபம் தெரியுமா? யமம், நியமம், ஆசனம். ஆசனம் தான் பிரசித்தமா இருக்கு, மிக பிரசித்தமாக போயிருக்கு ஆசனம். பிராணாயாமம் கூட ஓரளவுக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. பிரத்யாகாரம், தாரணா, தியானம் தான் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த யோக சாஸ்திர சம்பிரதாயம் கொஞ்சம் போயிடுது. மாடர்னைஸ் பண்ணும்பொழுது வேற எது மாதிரி இருக்கு. அதுவும் சாஸ்திரத்துல இருக்கிற மாதிரி மாடர்னைஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ மதேதரத்தும் போயிடும். மதேதரமா இருக்கணும்னா இந்த ஒரு ரிலீஜியஸா இந்த சாஸ்திரத்தோட, சாஸ்திரத்துல எப்படி விதானம் இருக்கோ அப்படி பண்றதா இருந்தா அது ரிலீஜியஸா போயிடும். அப்படி இருந்தா அது எல்லாருக்கும் ஸ்வீகாரம் பண்ண முடியாது இல்லையா? அதனால கொஞ்சம் மிக்சிங் பண்ணி தான் உபதேசம் பண்ண முடியும். யமம், நியமம். யமம்னா அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிகிரகாக யமா. அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிகிரகாக யமா. சௌச்ச சந்தோஷ சுவாத்தியாய சௌச்ச சந்தோஷ ஜப சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமா. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யமம், நியமம். அப்படி வச்சுக்க வேண்டாம். அதோட என்ன வருதுன்னா பண்ணக்கூடாது இருக்கிறது. பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஏதோ அது யமம். எதெல்லாம் பண்ணக்கூடாது அது விசாரமா இருக்கு. அது 5 மட்டும் இல்ல, அது ஒரு உபலட்சணம் மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. வேதத்துக்கு நிஷித்தமா இருக்கக்கூடிய எல்லாமே எடுத்துக்கோங்க. யமம், நியமம் அப்படின்னா பாருங்க. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிகிரகம் இதெல்லாம் வந்து அபாவ ரூபமா இருக்கு, பண்ண வேண்டியது இல்லை. இது புரியுதா? நியமங்கள் தான் பண்ண வேண்டியது. பிசிக்கலா எதா இருக்கட்டும், பிசிக்கலா மட்டும் இருக்கிறதா அப்படி இல்லை. அஹிம்சானுஷ்டானம் அப்படிங்கிற அனுஷ்டானம் இருக்கா? புரியலையே. அஹிம்சானுஷ்டானம் ஒரு அனுஷ்டானம் இல்லை. அஹிம்சா சத்தியம். சத்தியம்னா என்ன? அசத்தியம் சொல்லாம இருக்கிறது, சத்தியங்கள் சொல்றது அப்படிங்கிற அனுஷ்டானம் இருக்கா? கொஞ்சம் சத்தியங்களை சொல்றேன் அப்படி இருக்கா? அப்படி இல்லை. அவசிய வர்த்தவியமா இருந்தா சொல்லணும், அவசிய வர்த்தவியம் இல்லைன்னா சொல்லாம இருக்கிறது. அசத்தியமா இருந்தா பேசாம இருக்கிறது, அது வாக்கியமும் அர்த்தம். சத்தியாய மிதபாஷணம் மிகவும் சொல்றது இல்லையா? அசத்தியம் அப்போ அமிர்த பரித்தியாகம், இதுக்குதான் சத்தியம்னு பேரு. சத்தியம் கதனம் அப்படி இல்லை, அமிர்த பரித்தியாகம். அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம், திருடாம இருக்கிறது. இன்னொருத்தர் திருடாம இருக்கிறது மட்டும் இல்ல, இதெல்லாம் மானசிகமா கூட இருக்கு. அதனால சொல்றேன் நான், இது ஒண்ணுமா இன்னொருத்தருடைய திரவியத்தை மனசா கூட வேணும் என்கிற ஒரு இது வச்சிருக்காங்க, எண்ணம் இல்லாம இருக்கிறது. அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரியம் மைதுன அசமாச்சரணம். அபரிகிரகம்னா தானம் ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கிறது, எல்லாம் மோட்ச சாதனையா வச்சிருக்கு.
மோட்ச சாதனையா இருக்கிறதா இருந்தால், மோட்ச சாதனையோடு இருக்கிறதா இருந்தால், மற்றவா விசிஷ்டமா கொடுக்கிறதா இருந்தால் அதை ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கிறது, அது ஒரு வர்க்கம். விசிஷ்ட திரவியங்கள் ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கிறது, அது ஒரு வர்க்கம். இதெல்லாம் யமம். யமம் சொல்றது. நியமம்னா எப்படி? நியமம்னா பண்ண வேண்டியது. அது பார்த்தாலே தெரியுது. சௌச்சம், சந்தோஷம். சந்தோஷம்னா ஆஹ்லாதோட அப்படி இல்லை, எதிர்ச்சாலாப சந்துஷ்டி. அது சந்தோஷத்தை அனுபவிக்கணும். எதிர்ச்சாலாபத்தினால சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். உதாசீனமா இருக்கிறது மட்டும் இல்ல, அனுபவிக்கணும், சந்தோஷத்தையே அனுபவிக்கணும். அது பாசிட்டிவ். சௌச்ச, சந்தோஷ, தபஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானம் எல்லாமே பண்ண வேண்டிய விஷயங்கள். அதனால நியமம் சொல்றது. இது 5 மட்டும் இல்ல, எல்லாமே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் நமக்கு தாரித்யம் இல்லை. அப்புறம் யமம், நியமம், ஆசனம். சூத்திரம் என்ன? பதஞ்சலி சூத்திரம், பாதஞ்சல சூத்திரம். ஸ்திரசுகம் ஆசனம் சூத்திரம். ஸ்திரசுகம் ஆசனம். ஸ்திரம் சுகம் என்ன அர்த்தம்? ஸ்திரமா இருக்கக்கூடிய சுகம் ஆசனமா? ஸ்டேபிள் அண்ட் கம்ஃபர்ட். அவர் டிரான்ஸ்லேஷன் பண்றார். ஸ்டேபிள் அண்ட் கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்டா தெரியறது இல்லையே. இப்படி இருக்கிறதா இருந்தா கம்ஃபர்ட்டா தெரியுது. இந்த ஆசனங்கள் பல விதமா ஆசனங்கள் தெரியுது இல்லையா, யோகாசனங்கள். அது கம்ஃபர்ட்டா இல்ல, கம்ஃபர்ட்டா தெரியுதா? இப்படி இருக்கிறது எனக்கு இப்படி இருந்தா கம்ஃபர்ட். பலவித ஆசனங்கள், அது வந்து சாஸ்திர விகிதம் தான், இல்லையே சொல்ல முடியாது. அப்படி இருந்தா இப்ப சீர்ஷாசனம் பண்ணி கால் மேல இருக்கிறதா இருந்தா கம்ஃபர்ட்டா? கம்ஃபர்ட் இல்லையே. அது எப்படி அந்த லட்சணம் ஒட்டுறது? ஆனா என்ன அபிப்பிராயம் கேட்டா, சரீரம் நமக்கு சுவாதீனமா இருக்கணும். இதுக்கு மேல பண்ண வேண்டிய பிராணாயாமம் பண்ணா சரீரம் முதல் சுவாதீனமா இருக்கணும் இல்லையா? இப்படி இருக்கிறதுக்கு கூட இப்ப இப்படி கொஞ்சம் நேரம் இது இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்னா சரீரம் முதல் எனக்கு சுவாதீனமா இருக்கணும். அதுக்காக இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக சரீரத்தை சுவாதீனமா பண்றதுக்காக இந்த சீர்ஷாசனம், ஹலாசனம், புஜங்காசனம், இந்த மாதிரி எப்படி எல்லாம் இருக்கட்டும், எல்லா ஆசனங்களும் பிராக்டிஸ் பண்றதா இருந்தா என்ன வருது? சரீரம் முதல் சுவாதீனமா வருது. அது அந்த ஆசனத்தில் இருக்கும் பொழுது கம்ஃபர்ட்டா இருக்க வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது நிரந்தரமா பிராக்டிஸ் பண்றதா இருந்தால் இந்த ஆசனம் கம்ஃபர்ட்டா இருக்கும். இந்த ஆசனம் இல்லைன்னா பத்மாசனம். இப்போ பிராணாயாமத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஆசனம்னா ஒரு 4 ஆசனம் தான் இருக்கும். சீர்ஷாசனத்தில் இருந்து பிராணாயாமம் பண்ணதுக்கு விதி இல்லை. தாரணயோ, தியானமோ, சமாதியோ எல்லாம் அந்த மேல் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுக்காக போறதுக்கு சீர்ஷாசனத்தில் இருந்துட்டோ, வேற ஹலாசனத்தில் இருந்துட்டோ, வேற ஆசனத்தில் இருந்துட்ட பிராணாயாமம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்ப பிராணாயாமம் எப்படி பண்ணணும்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் இது ஸ்ட்ரைட்டா இப்படி வெர்டிகலா இருக்கும். அதுக்கு அதை எப்படி இருக்குமோ அந்த ஆசனத்தில் தான் பண்றதுக்கு விதி இருக்கும். வேற ஆசனத்தில் இருந்து பண்ணக்கூடாது, அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த ஆசனத்துல இப்போ ஒரு பத்மாசனமா இருக்கட்டும், இல்லைன்னா சித்தாசனமா இருக்கட்டும், அந்த மாதிரி 2-3 ஆசனங்கள் வச்சுக்கலாம். இந்த ஆசனத்துக்காக மேற்கொண்டு உபயோகம், மற்ற ஆசனங்களுக்கு உபயோகம் இல்லை. ஆனால் பத்மாசனத்திற்கு அந்த பத்மாசனத்தில் ஸ்திரமா கொஞ்சம் ஒரு மணி நேரம் உட்காரணும்னால் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா சரியா முடியாது. சரீர சுவாதீனமா இல்லைன்னா எப்படி? சரீரம் சுவாதீனமா இருக்கணும். அதுக்காக நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் சரியா இருக்கணும். பச்சனம், ஜீரணம், இந்த டைஜஷன் ப்ராசஸ் இதெல்லாம் சரியா இருக்கணும். அதெல்லாம் சரியா இருக்கணும்னா வேற எல்லாம் சூரிய நமஸ்காரமோ எல்லாம் பண்ணிதான் ஆகும். அதனால அது பிராக்டிஸ் பண்றதுனால அந்த சீர்ஷாசனம் பண்ணும்போது ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, கஷ்டமா தான் இருக்கும், சுகமும் இருக்காது. ஆனால் அது ஸ்திரமா பண்றதா இருந்தால் இந்த ஆசனத்துல சுகமா இருக்க முடியும். அதுக்காக அதனுடைய அபியாசத்தை விதிக்கிறது. அப்போ ஸ்திரம் சுகம் ஏன பவதி ஸ்திர சுகம். ஸ்திரம் சுகம், சுகம்னா என்ன சுகம்? அந்த சுகம்னா என்ன விவக்ஷம்? என்ன? அங்கலாகவ ரூபம் சுகம். அங்கலாகவம் என்ன தெரியுமோ? பிளெக்சிபிலிட்டி. இந்த பிளெக்சிபிலிட்டிங்கிறது சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தர்மம். இந்த ஸ்திரமான அந்த பிளெக்சிபிலிட்டிங்கிறது சரீரத்துல ஸ்திரமா இருக்கும். அந்த ஸ்திரமான பிளெக்சிபிலிட்டி எதிலிருந்து வருதோ ஏன பவதி ஸ்திர சுகம், அது ஆசனம்.
அது எதுல இருந்து வருதுன்னு கேட்டா இந்த எல்லா ஆசனத்தையும் எடுத்துக்கோங்க. அது ஸ்திரமா அபியாசம் பண்றதா இருந்தால் இந்த பத்மாசனத்திலோ சித்தாசனத்திலோ உங்களால ஸ்திரமா இருக்க முடியும், சுகமா இருக்க முடியும். அதனால ஸ்திர சுகம் ஆசனம் லட்சணம். ஸ்திரம் சுகம் யஸ்மா தத் ஸ்திர சுகம் விக்ரம். ஸ்திரமா இருக்கக்கூடிய சுகம். சுகம்னா என்ன? அங்கலாகவரும் சுகம். ஆத்ம சுகத்தை வரைக்கும் சொல்ல வேண்டாம், அதுக்கு இன்னும் மேல போனோம். ஆத்ம சுகம் மோட்சம் அது இன்னும் மேல போனோம். ஆனா அதுக்காக பிராணாயாமம் பண்றதுக்காக இப்ப முதல் சரீரம் சுகமா இருக்கணும் இல்லையா? அதுக்காக அந்த சுகம் எதுல இருந்து வருதோ அது ஆசனம், அப்படி லட்சணம். ஸ்திர சுகம் ஆசனம் இருக்கு. அதுக்கப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமத்துக்கு என்ன சூத்திரம்? சுவாச பிரஸ்வாசையோர் கதி நிச்சேத பிராணாயாமம் இருக்கு ஒரு சூத்திரம். சுவாச பிரஸ்வாசையோர் கதி நிச்சேத. சுவாசம் சுவாசம் என்ன? எடுக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கிறது சுவாசம். பிரஸ்வாசம் விடுறது. இதனுடைய கதி நிச்சேதம். கதி நிச்சேதம்னா ஆட்டோமேட்டிக்கலா ஒரு கதி இருக்கு இல்லையா? அந்த கதியை கண்ட்ரோல் பண்றது அர்த்தம். அதுக்கு ஒரு விச்சேதம் ஆகுது இல்லையா? இப்ப நானே இப்படி கை வச்ச அது கொஞ்சமா எடுத்துங்க, அங்க கொஞ்சம் நிறுத்தி கும்பகம்னு பேரு இருக்கு. உள்ளுக்குள்ள நிறுத்துறதுக்கு ஆந்தர கும்பகம் பேரு, வெளியில நிறுத்துறதுக்கு பாஹ்ய கும்பகம்னு பேரு. அப்படி நிறுத்தும் பொழுது கதி விச்சேதம் வருது இல்லையா? இப்ப நம்ம அந்த சுவாசோச்சாசம் போயிட்டு வந்துட்டே இருக்கிறது தெரியாம தெரியும், நம்மளுடைய இச்சையே இல்லாம நம்மளே தெரியாம நடந்துட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்கலா நடந்துருக்கு. ஜீவன யோனி யத்னம்னு பேரு இருக்கு. பிரயத்னம் இல்லாம ஏதாவது ஒண்ணு நடக்குமா? பிரயத்னம் இல்லாம நடக்குமா? ஒண்ணும் நடக்காது. ஆனா சுவாசோச்சாசம் நடக்கிறதே, சுவாசோச்சாசம் பிரயத்னப்பட்டு பண்றதா? சாதாரணமா பிரயத்னம்னா எப்படி இருக்கணும்? நமக்கு ஒரு இச்சை இருக்கணும், இது பண்ணணும் ஒரு இச்சை வந்த அப்புறம் ஒரு பிரயத்னம் பண்றது, அதனால அந்த கிரியை நடக்கிறது. இந்த பொருள் இங்க இருந்து எடுக்கணும்னு எனக்கு ஒரு இச்சை வரணும், அதுக்கப்புறம் கை போறது, அதுக்கு உள்ள ஒரு பிரயத்னம் நடக்கணும். ஆனா சுவாசோச்சாசம் அப்படி நடக்கிறதா? எப்படி நடக்கிறது தெரியாது. சுவாசோச்சாசம் பண்றேன் அப்படி ஒரு இச்சை வந்த அப்படி வருதா? அப்படி இல்லை. அதனால அப்ப பிரயத்னமே இல்லாம நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் சேஷ்டையா இருந்தால் யா சேஷ்டா சாசா பிரயத்னஜன்யாவது வியாப்தி. எந்த சேஷ்டையா இருந்தாலும் அது ஒரு பிரயத்னஜன்யமா இருக்கணும். இது ஒரு வியாப்தினா ரூல், அது பிரேக் பண்ண முடியாது. இது ஒரு சேஷ்டை தானே, வெளியில் தெரியக்கூடிய ஒரு சேஷ்டை தானே இந்த சுவாசோச்சாசம் மூச்சு விடுறது. அப்ப அதுவும் ஒரு பிரயத்னத்தான தான் வரும். ஆனா நம்மளுடைய இச்சையை அபேட்சிக்கிறது இல்லை. அந்த பிரயத்னத்துக்கு பேரு என்ன? ஜீவன யோனி யத்னம்னு பேரு. ஜீவனமே இந்த யத்னம் இருக்கிறதுனால நடக்கிறது. அப்போ நம்மளுடைய அபேட்சை இல்லை, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் கேள்விப்பட்டிருக்கா? அடி வந்த உடனே கண்ணு இப்படி மூடுறது இல்லையா? நம்மளுடைய இச்சையினால வருது, அப்படியே உடனே நடக்கிறது. அதெல்லாம் வந்து இந்த ஜீவன யோனி யத்னத்தினால வருது. அதுக்கு ஒரு யத்னம் இருக்கு. யத்னம் இல்லாம கண் இப்படி அடையாது. ஆனா கண் அடைக்கிறேன் அப்படி ஒரு இச்சை வந்தப்போ அதுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது. கை வந்த உடனே கண் அடையாது. அதுக்கு என்ன? அதுக்கெல்லாம் அப்ப நம்மளுடைய ஜீவ பிராண சஞ்சாரம் நிறுத்துறதுக்கு தேவையான ஒரு என்ன ஒரு பிரயத்னம் அங்கே ஆல்ரெடி போமா இருக்கு, அது போமாயிட்டே இருக்கு. இது இச்சை மூலமா இந்த பிரயத்னம் வருதா? இந்த சுசுத்தியில சுவாசோச்சாசமே நடக்காது. இச்சை இல்லைன்னு பார்த்தோம் தானே? இச்சை இல்லையே, இச்சை இல்லை. அப்ப எப்படி நடக்கிறதா கேட்டா ஜீவன யோனி யத்னம் நடக்குது. அப்ப ஜீவன யோனி யத்னம் எப்பொழுதும் இருக்கிறதுனால அகம்விருத்தி மாதிரி, அகம் என்கிற அனுபவம் இருக்கிற மாதிரி ஜீவன யோனி யத்னம் இருக்கிறதுனால சுவாசோச்சாசம் போயிட்டே இருக்கு. அப்ப சுவாபாவிகமா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ கொஞ்சமா பிரேக் பண்ணி அதுக்கு சாஸ்திர விகிதமான சம்பிரதாயத்துல அதனுடைய கிரமத்தை நியந்திரணம் பண்றதுக்கு பிராணாயாமம்னு பேரு. இது சொல்லக்கூடிய சூத்திரம் சுவாச பிரஸ்வாசையோ கதி விச்சேத பிராணாயாமன்னு சூத்திரம். பதஞ்சலியுடைய சூத்திரம் இருக்கு. இரண்டாவது பாதம், மூணாவது பாதத்தில் இருக்கு. அப்புறம் என்ன? தாரணா, தியானம், சமாதி. இதெல்லாம் நீங்க அந்த பதஞ்சலி சூத்திரத்தை பார்த்து கிரகிக்க முடியாது. என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தெரியும், வித்தியாசமே இருக்கிறதுனால தெரியாது.
நான் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் சொல்றேன். அதனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, அது தெரிஞ்சுன்னா இந்த நம்மளுடைய சாஸ்திரத்துல இப்ப இங்கேயும் சமாதி சமாதி சமாதின்னு நிறைய இடத்துல வருது. ஆனா யோக சம்பிரதாயத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவருடைய கன்செப்ட் வேற, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது அவருடைய தரிசனத்துல இருந்து எப்படி இருந்து நீங்க எந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தாலும் அது சரியா கிரகிச்ச எழுதவா இல்லை. ஏதோ உபன்யாசம் மாதிரி மேல போயிடும். அந்த சூத்திரத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லி அதுக்கப்புறம் அவ ஏதோ மனசுல வச்சுட்டு இருக்கும், அதே உபன்யாசமா போயிடும். அந்த உபன்யாசம் சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் வந்தது, பிரத்யாகாரம் தாரணா தியானம் இதுக்கு எல்லாம் என்ன வித்தியாசம் வந்தது, அது கிளியரா எழுதக்கூடிய வியாக்கியானங்கள் இருக்கும். எப்படின்னா பிராச்சீன வியாக்கியானங்கள், சம்ஸ்கிருத வியாக்கியானம் இருக்கும். அது படிச்சா அர்த்தம் ஆகாது. புதுசா வந்தவா காமன் பீப்புள் அவளை பார்த்து எழுதக்கூடிய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கு. படிச்சா ஏதோ உபன்யாசமா போயிடும். அது படிச்சா சூத்திரத்துக்கு அர்த்தமாகாது. சூத்திரக்கார பதஞ்சலி என்ன சொல்ல வருதுன்னு கிரகிக்கணும் இல்லையா? அதனால அது கிரகிச்சுன்னா இந்த இதுக்கு உபயோகமா இருக்கும். இப்ப டைம் சொல்றது டைம்